அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்னு அரபியை உடனே போடுறா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ இந்த ஒரு வாதத்தை எனக்கு வச்சுட்டாங்க. இந்த அஜிவா விஷயத்தை ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வாதங்கள் வச்சாங்கன்னா என்ன செய்வோம், அது பதில் சொல்லிட்டு பார்த்துக்குறோம். வாதம் வச்சு இந்த மாதிரி வைங்க, குற்றச்சாட்டு ஆதாரத்தோட ஒரு வாதமாக வைங்க சொல்லுவோம். அடுத்து மற்றதுக்கெல்லாம் தேவையில்லை. அதாவது அந்த அஜிவா சம்பந்தமாக கிறிஸ்துவ விவாதம் ஒன்று, கிறிஸ்துவர்களோட விவாதம் பண்ணுறோம். குர்ஆன் இறைவேதமா பைபிள் இறைவேதமா, இந்த ஒரு தலைப்பில் விவாதம் பண்ணுறோம். இன்னும் 8 தலைப்பு போட்டோம், 6 தலைப்புக்கு வராமல் ஓடி போயிட்டாங்க. அந்த 2ஓட முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த பைபிள் இறைவேதமாண்டு வாதிக்கும் பொழுது இறைவேதம் இல்லைங்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகளை பைபிள்லேருந்து நம்ம எடுத்து என்ன செஞ்சோம், காட்டணும். அதுக்கெல்லாம் அவங்க எந்த பதில் சொல்ல உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த விவாதம் சரி பார்த்த அனைவருக்கும் தெரியும். அதை பார்த்து அல்லாஹ்வுடைய அருளால் நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்த 2 கிறிஸ்தவர்கள் நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்தளவுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் என்ன சொன்னால், கடைசியாக ஒரு வாதம் வச்சோம். என்ன வச்சோம்னா, தேவனுடைய பேரை சொல்லி விஷத்தை குடித்தா அவங்க என்ன செய்யாது, விஷம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. இது கடவுள் வார்த்தை என்று நம்புறீங்க. கடவுள் வார்த்தைன்னா அது பொய்யாகக்கூடாது. பொய்யானது கடவுள் வார்த்தை இல்லை. இப்போ இந்த விஷம் இருக்குது, குடிங்க, நீங்கள் உசுரோடு இருங்க, நாங்கள் அதை வேதம்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இது நம்ம சொந்தமாகலாம் சொல்லலை. இது ஒரு 7-8 விவாதங்களில் சொல்லப்பட்டது தான். பலரும் இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க அதை செய்ய மாட்டாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த வாதத்தை வச்சோம். இது கண்டுபிடிச்ச வாதம், நாங்கள் சொந்தம் கொண்டாடவும் இல்லை. இது உலகத்துக்கெல்லாம் தெரியும். அது மாதிரி ஒன்று தான் காட்டினார், வீடியோவே இருக்குது. அப்படி விஷம் குடிக்க சொன்ன வீடியோக்கள்லாம் கூட இருக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே திருப்பி நாங்கள் பதில் சொன்னோம், அவங்க பதில் சொல்லுவாங்கள்ல. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த அஜிவாவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இருக்குது. இந்தாங்க அஜிவா, அது சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் நபி தானே சொல்லியிருக்கிறாரு, அதுவும் பொய்யா இருக்கக்கூடாதுல்ல, அதுவும் இறை செய்தி தானே, அப்போ அது உண்மைப்படுத்துங்கன்னு சொல்லி அஜிவாங்கிற பழத்தை கொண்டாந்து அங்கே பக்கம் தள்ளி விட்டாங்க. அப்போ தள்ளி விட்டவனை போய் மசூராலாம் பண்ணிட்டுலாம் வந்தால் சொல்லலை. விவாதத்தை போய் மசூரா பண்ண முடியும், அங்கனங்கன்னு சொல்லணும், வணங்குதா? அதை சொன்னோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா, முதல் விஷயம், இது ஹதீஸ் இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை, இது உனக்காக வேண்டி சொல்லலை, இது சரியான செய்தி இல்லைன்ட்டு உனக்கு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆன்லைன் பிஜையில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நம்ம சொன்னது விவாதத்தில் மாட்டிக்கிட்டு சொல்லலைப்பா, நீ அவன்கிட்ட சொல்கிறது. இதை விவாதத்தில் மாட்டிக்கிட்டு சொல்லலை, நீ கேட்டதுக்காக நாங்கள் சொல்லலை. நெருக்கடியில் சிக்கிட்டோம், இதை தப்பிக்கிறதுக்கு இதை விட்டால் வழி இல்லைன்னு சொல்லலை. நீ விவாதத்துக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடியே இது தவறு என்று நாங்கள் விளக்கியிருக்கிறோம்ப்பா. அதனால் இது நாங்கள் இல்லைன்னு இப்போ சொல்கிறோம்ல, நீனு இந்த பைபிள் இறைவன் இல்லைன்னு சொல்லிவிடு. நாங்கள் சொன்னோம்ல, இது காட்டினா இல்லைன்ட்டோம், குடிக்க தேவையில்லை. நீ குடிக்காமல் தப்பிக்கிறதா என்ன செய்யணும்? ஆமாம், இறைவேதம் இல்லைன்னு குடி, 2ல் 1 தான் செய்யணும்னு சொன்னோன்னே பேசி இல்லை, பதில் சொல்ல முடியலை அவங்களுக்கு. இது மசூரா பண்ணிலாம் செய்யலை, முன்னாடியே இந்த கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதாவது குர்ஆனுக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூலில் இருந்தாலும், வாக்கிக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூலில் இருந்தாலும் அது கண்டிப்பாக ரசூல் சொன்னதோ அல்லாஹ் சொன்னதோ இருக்க முடியாது. இப்போ உண்மைன்னு இதை சொன்னால் என்ன செய்யணும்? உண்மைன்னு நிஜமாக உண்மைன்னு சொல்லணும். குடிச்சிட்டு நான் குடிக்கிறாங்க தாண்டி யாராவது ஒரு ஆள் உலகத்தில் சொல்லணும். யாருமே சொல்ல மாட்டாங்க, அது சரிதான், குடிக்கல, குடிக்க மாட்டோம். அப்போ நம்பிக்கை இல்லை. ரசூல்லாவை நம்பணும்னா ஒழுங்காக நம்பணும்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுன்னு ஒருத்தர் நம்பவே இல்லை, நம்பாமல் நம்புகிறோங்கிறாங்க. அவங்க போனால் மாட்டியிருப்பாங்க. அஜிவாவில் சொன்னால் நீங்கள் எந்த வேறு அஜிவா அந்த அஜிவான்னு சொன்னாலும் அதெல்லாம் நிற்காது, வழங்குதா? அது ஃபத்துல் பாரி சரகுல இருக்குன்னா ஏற்றுக்குருவானா? ஃபத்துல் பாரி சரகுல எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வேறு வகை, அவன் எந்த பழத்தை இருந்தாலும் வேறு வகைன்னு அப்போ தப்பிச்சிக்க முடியுமா? என்ன வகைன்னு சொல்லுங்கள், ஒரு தேதியை போட்டு வாங்கி தர்றேம்மா, அந்த வகையை தெரிவித்து தர்றதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கரெக்டாக பதில் கரெக்டாக இருக்கணும். இவனுக்காக வேண்டிய அந்த பதில் நாங்கள் எடுக்கவே இல்லைங்க, நல்லா விளங்கிக்கிறணும். விவாதத்தில் தோற்று போகிறதுக்காக வேண்டிய ஹதீஸை மறுத்தாங்கங்கிறாங்க. நாங்கள் ஒரு கொள்கை வச்சுருக்கிறோம். அதாவது ஒரு ஹதீஸை நம்புகிறோன்ட்டு ஏமாற்றக்கூடாது. நம்ம நம்பாத ஒன்றை நம்பணும்னு சொல்லக்கூடாது. நம்ம மனசை நம்பலை, யாரும் இந்த ஹதீஸை இருக்கல, குடிச்சிட்டு விஷத்தை திம்போம், விஷத்தை திண்டு இதை குடிப்போம் அப்படின்னு ஒருவர் சொன்னாலும் மாட்டேங்கிறாங்க. ரசூல்லா தான் சொன்னார்கள், அதில் உண்மைக்கு மாற்றம். ஓமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை தவிர யார் உண்மை சொல்ல முடியும்? உண்மை தான் அது வகிக்க ஆதாரம், அளவுகோல். அப்போ உண்மையினா என்ன அர்த்தம்? செஞ்சு காட்டணும்.
இதுதான் அவனுக்கு உரிய சரியான 2 பதில் தாங்க செஞ்சுருக்கணும். ஒன்று, அதை உண்மையாக நம்புகிறவங்கள தான் குடிச்சிட்டு விசாம உட்காந்துருந்து காட்டியிருக்கணும், அதை செஞ்சுருக்கணும், உண்மையை நம்புகிறாங்கன்னு அர்த்தம். அல்லது என்ன செய்யணும், அதை செய்து உண்மை இல்லைங்கணும். உண்மை இல்லை, உண்மை தான் ஆனால் உண்மை இல்லை. அந்த வரும் வராது சரியாக வருமா இதுக்கெல்லாம்? உண்மை தாண்டா உண்மைன்னு சொல்லுங்கள், உண்மை இல்லைன்னா உண்மை இல்லைன்னு சொல்லுங்கள். உண்மைன்னா அதை முழு உண்மையாக, அதில் உண்மைன்னு ஏற்றுக்கொள்வதில் எத்தனை கேள்வி வந்தாலும் சந்திக்க தயாராகிறீங்க. இந்த அடிப்படையில் இந்த வாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சில காரணங்களை வைத்து, சில ஆதாரங்களை வைத்து, இது சனது சரியாக இருந்தாலும் இது ஏற்புடையது அல்ல, நம்பாமல் நம்பணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் நம்பலைங்கிற விஷயத்தை வெளியில் வாயும் ஒன்று சொல்லுது, உள்ளமும் ஒன்று சொல்லுகிறது. மற்றவங்க வாய் நம்பணுன்னு சொல்கிறாங்க, உள்ள நம்பலைங்க, இதுதான் வித்தியாசம்னு நாங்கள் சொல்கிறோம். இதில் நான் என்ன கேட்குறேன், அவன்கிட்ட மாட்டிக்கிறும் போது இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்களே, இதான குற்றச்சாட்டு. இப்போ அந்த வாதம் சரியா அதுக்கு வரல. இப்போ அவர் குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாருன்னு கேட்டால், கிறிஸ்தவன்ட்ட விவாதத்தில் மாட்டிக்கிட்டவுடனே நீங்கள் என்ன செஞ்சீங்க, அது இல்லைன்ட்டீங்க. அவன் முன்னாடி சொல்கிறான், ஆன்லைன் பிஜே அந்த எங்களுடைய வெப்சைட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அங்கே பேச ஆன்லைன் தேடி எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். எங்கள் விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு எங்கள் வெப்சைட்டில் அவன் போட்டு என்ன செய்யறான், உடனே ஒன்று சொன்னமையானால் இதோ உங்களுடைய வெப்சைட்டில் இருக்குன்னு எனக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த அதில் தொடர்பு உள்ளவன்ட்ட சொல்கிறோம், அதில் இருக்குது, அதில் எழுதி இருக்கிறோம், இப்போ எழுதலை முந்தைய எழுதியிருக்கிறோம், நீ விவாதத்துக்கு வராட்டாலும் எழுதியிருக்கிறோம், உன் ஒப்பந்தம் போட முந்தைய எழுதியிருக்கிறோம். இவ்வளவும் அவன் முன்னிலையில் சொல்லி இருக்கும்போது மாட்டிக்கிட்டவனே சொன்னீங்கன்னு அந்த செய்தி முழுசாகவும் உங்களுக்கு தெரியல. ஒரு வாதமாக வைக்கிறீங்க, அது என்ன நடந்துச்சு, எப்படி சொன்னாங்க என்ன கேட்குறீங்க. அதாவது வாதமாக வைக்கும் பொழுது என்ன பேச்சு, என்ன பதில், போய் மசோரா பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு மழுப்புனாங்க, இப்படி சொல்லுவோம்னு சொன்னாங்கன்னெலாம் சொல்கிறீங்களே, அது உண்மையா? ஏன் கேள்விப்பட்டதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க? அந்த சீடியை பார்த்தாவது ஒரு முடிவுக்கு சொல்லணும். அந்த சீடில் என்னன்றது முடியுது, போயிட்டு மசோரா பண்ணோமா, உடனே சொன்னோமா, இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் சொன்னோமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி சொல்ல மாட்டீங்க. அப்போ கேள்விப்பட்ட என்னமோ சொன்னாரான்னு யாரோ காதில் போட்டிருப்பாங்களா, இன்னொரு ஆள் காது முக்கெல்லாம் வச்சு சொல்லுவாரா, அதை நம்பிக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரு, வாதத்தில் பிடிச்சி மாட்டி விட்டாங்கல்ல, உடனே ஹதீஸ் இல்லைன்னு விட்டாங்கன்னு யாரோ சொல்லிவிட்டாங்க அவர்கிட்ட. இவர் பார்க்கவே இல்லை, இந்த தோரணையில் விளங்குது, அவரை கேட்டு தான் சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன நாங்கள் தப்பு செஞ்சுட்டு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் மாட்டிக்கிட்டதுக்காக மறுத்தோமா, ஒரு நிலைப்பாடு, நாங்கள் இது உலகத்துக்கு தெரிஞ்ச நிலைப்பாடு தானே இது. குரானுக்கு முரண்படுற ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எங்கள் நிலைப்பாடை நாங்கள் வச்சுருக்கிறோம் என்றால் அது உலகத்துக்கே தெரியும். அது கூட ஒரு தலைப்பு விவாதத்தில் இருக்குது, 99 தலைப்பில் என்ன இருக்குது, அது கூட இருக்கிறது. அதனால் இதில் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. இந்த அஜிபாவை சொல்லிடுறேன். அடுத்து அபு ஹனீஃபா பற்றி 3 விஷயம் சொன்னேன். அதில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அது பலவீனட்டு கீழே ஷரகள் எழுதியிருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. 3 விஷயத்தையும் காட்டி எழுதுனாங்கன்னு என்ற காட்டுங்க. அதுலேயும் பலவீனட்டு எப்படி எழுதியிருக்கிறாங்க, இப்னு ஜவுசி என்பவர் இது மௌலு இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்னு ஜவுசி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்வது தஅஸ்ஸுபுன், மதுஹப் வெறி, இட்டுக்கட்டப்படலை உண்மைங்கிறார். இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு ஒருத்தர் சொன்னார், அதை எடுத்து கீழே போட்டுட்டு இப்னு ஜவுசி இதை இட்டுக்கட்டப்பட்டது, இதை இந்த 3 செய்தி சொன்னோம்ல, என் உம்மத்தில் அபு ஹனீஃபா மாதிரி ஒரு இருந்ததுனால தான் தப்பிச்சோம், இல்லாட்டி யஹூதி நஸராவை மாறி இருப்பாங்கன்ற மாதிரி, அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லி யார் சொல்கிறா, இப்னு ஜவுசி சொல்கிறாரு. சொன்னதை இவங்க மறுக்கிறாங்க. எப்படி, அது தாசுப் மது, அவர் சாபி மதுஹபுக்காரரு, அவர் மதுஹபு வெறியில் இதை மறுக்கிறாரு. தாசுபோட மதுஹபு வெறி, ஒரு மதுஹபுக்கு எதிர், அவர் ஒரு மதுஹபு, இவங்க வேறு மதுஹபு அப்படின்னு சொல்லித்தான் இருக்கே தவிர அப்படி வாசகம் இருக்குது. சரி, மீது 2 ஹதீஸ் என்ன பொய்யா உண்மையா, அதுக்கு மட்டும் ஒரு பதிலை சொன்னாங்க. அதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அது மாதிரி இந்த உறுப்பு சிறுத்த விஷயத்தை ஒன்று சொன்னாங்க இல்லையா, இந்த உறுப்பு சிறுத்த விஷயத்தை இந்த மேடையில் இவங்களோடு அமர்ந்திருக்கிறாங்களே அந்த குழுவினரோட விவாதம் செய்து இதையே எடுத்து வச்சு விவாதித்தோம். அப்போ நீங்கள் அழகாக எங்களை பொய்ப்படுத்திருக்கலாமே, உங்களோட இருக்கிற சகாக்கள் தான். அப்போ ஒப்பந்தத்துக்கெல்லாம் வந்தாங்களே அந்த சகாக்கள் தான். அவங்க முன்னிலையில் வச்சு என்ன செஞ்சோம், இதையும் தலைப்பாக எடுத்து விவாதித்தோம். அதையும் உங்களுடைய யாபத்துக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, பிஜே வசதியாக இருந்தான்னு எதை வச்சு சொன்னேன்னா, அப்போவே நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் போவார், 4 பக்கம் போயிட்டு இருந்தார், அதனால் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் ஜமாத்தை பற்றி ஒரு ஏட்டு சொல் ஒன்றுமே தெரியலைங்க. தௌஹீத் ஜமாத்தில் எந்த கூட்டத்துக்கும் யாருக்கும் ஒரு பைசா கூட கிடையாது. 1986 நாங்கள் மேடை ஏறி இருக்கிறோம். இன்றைக்கி தேதி வரைக்கும் எந்த ஒரு மீட்டிங்க்கும் சல்லி காசு நாங்கள் வாங்க மாட்டோம், யாரும் வாங்கக்கூடாது. போக்குவரத்து செலவாக தருவாங்க, இல்லாட்டி டிக்கெட் தருவாங்க, சாப்பாடு தருவாங்க, தங்குறதுக்கு வசதி உள்ள கிளைகளாக இருந்தால் ரூம் போட்டு தருவாங்க, இல்லாட்டி பள்ளிவாசலில் படுத்துக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. இதுதானே தவிர
நாங்கள் 4000 கூட்டம் பேசினாலும் எங்களுக்கு காசு கிடையாதுங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மக்களை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். கொடுத்த ஆளுக்கு இருந்தால் நான் அவங்களுக்கு தெரியும், நாரி போயிடுவோம் நாங்கள். சொல்லுங்கதா, எந்த ஊர்லையாவது எந்த கிளையிலையாவது பேச்சாளர்களுக்கு ஏதாவது ஃபீஸு கட்டணம் 300 அனுப்புங்க 500 அனுப்புங்க நான் கேட்டோமான்னா ஒருத்தருமே கேட்க மாட்டாங்க. எங்கள் அமைப்பில் கிடையவே கிடையாதுங்க. அப்போ 4 கூட்டத்துக்குலாம் போனதை வச்சு அவர் நினச்சிக்கிட்டாரு. அது வேறு அமைப்புகளில் இருக்கத்தான் செய்கிறது. அரசியலாக இருந்தாலும் மார்க்க கூட்டமாக இருந்தாலும் பேச்சாளருக்குன்னு ஒரு கட்டணம் வாக்குறாங்க. அது மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் வசதியாக இருப்பேன்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டம்லாம் போகிறாருல அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துலேயும் கூட்டங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை, வாங்க மாட்டோம். இன்றைக்கி வரைக்கும் வாங்கலை. நேற்று நடந்த கூட்டத்தில் பேச்சு வந்தது வரைக்கும் இந்த விவாதத்தில் பங்கெடுக்கிறோம். அதுக்கு ஜமாத்தில் ஏதாவது தருவாங்களா? கிடையாது. எந்த விவாதத்துக்கோ வேறு எதுக்கோ இன்னும் சொல்ல போனால் சொன்னதாக சொல்கிறேன், பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு போனால் கண்டிஷன் போட்டு தான் அனுப்புவோம். என்னது, எங்களில் வரக்கூடிய தாய்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கக்கூடாது, பொருளாக கூட கொடுக்கக்கூடாது. வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதை தவிர அவங்க என்ன பொருளை கொண்டு வந்தாங்களோ அதைத்தான் கொண்டு வரணும். நாங்கள் சட்டம் போட்டு வச்சுருக்கிறோம். எந்த ஊருக்கு நாம் போனாலும் எங்கள் தாய்கள் யார் போனாலும் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது. அதனால நம்புகிறாங்க. எங்கள் மக்கள் எங்களை நம்புறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் அவர்கள்ட்ட எந்த ஒரு ஆதாயத்தையும் அடைவது கிடையாது என்று அனுபவபூர்வமாக அவங்க உணர்றாங்க. அதாங்க காரணம். இவங்க எப்படி இந்த சின்ன ஆள்களாக இருந்துட்டு இப்படி மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்றாங்கன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நம்பிக்கை பெறுவதற்கு ஏற்றவாறு நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படி நடக்கிறோம். அதனால நம்புகிறார்கள். அதை நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அது மாதிரி நான் 15 வருஷமாக தரிசில் இருந்தேங்கிறார். அதுவும் போய் ஓதி முடித்து விட்டு நான் 12 வருஷம் வியாபாரியாக தான் இருந்தேன். ஓதி முடித்து விட்டு மளிகை கடை தான் வைத்திருந்தேன். கித்தாபோட தொடர்பில் இருக்கவில்லை. கடைசி 3 வருஷம் தான் தரிசில் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்தில் தான் அந்த கித்தாபுகளை நான் சொன்னேன், இதில் நம்பிக்கை இல்லாமல் ஓடி போயிட்டு அந்த காலகட்டம். அது 12 வருஷம் போய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை அவர் மகானிலிருந்து ஒரு செய்தியை அவர் சொல்கிறார், நமக்கு கொடுக்குறார். பிஜே அவர்கள் எடுத்து சொல்லும் பொழுது பல கூட்டங்களில் பேசியும் இருக்கிறாரு, எழுதியும் இருக்கிறாரு. விபச்சாரம் செய்த ஒரு மனிதனுக்கு தண்டனையாக அந்த நூலில் எழுதியிருக்கு, 100 குச்சியை ஒன்றா சேர்த்து இடிச்சிட்டா போதும்ட்டு. இது விபச்சாரத்தை வளர்க்குமா குறைக்குமா? இதை ஏதாவது மாற்று மதக்காரவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தின் மேலே நல்ல நம்பிக்கை வருமா? இந்த ரீதியில் அவர் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். இதுவும் மிகப்பெரிய இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சோதனை. இங்கே தமிழகத்தில் எழுதப்பட்ட நூல் மாப்பிள்ள ஆலிமு, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அரபு தமிழில் இருந்துச்சு, இப்போ தமிழில் கூட வந்திருக்குது. இப்படி ஒரு செய்தி இருந்துருந்துச்சுன்னா அவர் சொல்கிறது உண்மையான விஷயந்தான். அங்கே என்ன இருக்குது தெரியுமா? இருக்குது, இல்லைன்னு இல்லை. நோயாளியுடைய விஷயத்தில் வருது இங்கே ஹதீஸ். ஒரு மனிதன் சாகும் நிலையில், மிகவும் மோசமான நிலைக்கு, விபச்சாரம் செய்ததற்கு பிறகு ஒரு கொடிய நோய்க்கு ஆளாயிட்டான்னு சொன்னால், அவன் மேலே ஹத் அடித்தோம்னு சொன்னால் செத்து போயிடுவான். 100 கசையடி அடித்தோம்னு சொன்னால் செத்து போயிடுவான்னு இருக்குமே. ஆனால் அவனை கசையடி அடிக்கக்கூடாது. ஹத்துடைய சட்டமே அதுதான். சாட்டையை கசையடி அடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் சாகாத அளவுக்கு அடிக்கணும். செத்து போயிடுவான்னு சொன்னால் அவன் நல்லாகிற வரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை தாங்குகிற சக்தி ஏற்படுற வரைக்கும் அவனுக்கு எதிர்பார்க்கணும். இவன் பெரிய கொடிய நோயாளியாகி சாகிற அளவுக்கு இருக்கிறான்னு சொன்னால் அவன் மேலே என்ன செய்யலாம்? அவன் மேலே இந்த ஒரு சடங்கை நிறைவேற்றிட்டு அவன் செத்த பிறகு அடைக்கிறங்கிறார். மகானிலை இது வருது. ஒரு கொடிய நோயாளி சாகும் நிலையில், மோசமான நிலையில் இருக்கிறான்னு சொன்னால், இந்த குற்றத்தை செஞ்சுட்டான்னு சொன்னால் இந்த 100 குச்சியை சேர்த்து ஒரு இடி அடிச்சிருங்க, சரியாக போயிடுங்க கூடிய செய்தி இருக்குது. ஆனால் யாருக்கு சொன்ன செய்தி பார்க்கணுமா இல்லையா? இதை பொதுப்படையாக மக்களுக்கு வெளியே விபச்சாரிக்கு தண்டனைன்னு எடுத்து சொல்கிறார். நல்லா தெரியும் அவர் இங்கே எழுதியிருக்கிறது நோயாளிக்குன்னு சொல்லி. அப்படி இருந்ததுக்கு பிறகு பொதுப்படையாக மக்களுக்கு முன்னால் எடுத்து வச்சு விமர்சிக்கிறார். இது விபச்சாரத்தை தடுக்குமா? இப்போ ஒரு கேள்வி எழலாம். சரி, அவர் எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி 100 குச்சியை வச்சுக்கிட்டு இடிங்கன்ட்டு. இது எந்த அடிப்படையில் எழுதுறாரு? ஹதீஸில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அங்கே சஹாபாக்களுடைய அந்த காலத்தில் ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அவரை கசைடி அடிக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர் எலும்பும் தோளுமா இருக்கிறாரு,
தூக்கிட்டு வந்தால் முறிஞ்சு போயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு நோயாளியாக இருக்கிறாரு சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த சிலையில் இருக்கிறாரா, அப்போ அவர் மேலே 100 குச்சியை ஒன்றா சேர்த்து அடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு, ஹதீஸ் தேவைன்னா நான் தர்றேன், ஹதீஸை அடிப்படையாக வச்சு அந்த மார்க்க விற்பனராக இருக்கக்கூடியவர் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்கள் இந்த நூலில் எழுதியிருக்கிறத மக்களுக்கு மத்தியில் பொதுப்படையாக எடுத்து காட்டி, எல்லா விபச்சாரிக்கு இது தண்டனை ஓட்டு மகானிக்காரர் எழுதுறாரு, ஷாஃபி ஃபிக்ஹு விபச்சாரத்தை தூண்டுது. நான் கேட்குறேன், இது யோக்கியமா? நான் தான் செட்டிங்னு சொன்னதுனால மகா அயோக்கியனா போயிட்டேன். ஒரு பெரிய மகான் எழுதின ஒரு நூலை விமர்சனம் தான் செய்யணும்னு சொன்னால் முறையாக செஞ்சுருக்கலாம். அங்கே விமர்சனத்துக்கு வேலையும் அல்ல, ஹதீஸுடைய அடிப்படையில் அவர் ஒரு சட்டத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த சட்டத்தை இவ்வளவு தவறான முறையில் விமர்சித்து மக்கள் மத்தியில் அவரோட மரியாதையை கெடுக்கிற அளவுக்கு, அந்த மதுஹபையே கெடுக்கிற அளவுக்கு இதை காரணமாக காட்டி ஷாஃபி மதுஹபு தூண்டுது, ஷாஃபி மதுஹபு விபச்சாரத்தை தூண்டுது, ஷாஃபி மதுஹபு ஆலிம்களை கஞ்சா அடிக்க சொல்லுது, ஹனஃபி மதுஹபு சாராயம் குடிக்க சொல்லுது. உத்தம புத்திரர்கள் இவங்க தான், அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. என்ன நான் கேட்குறேன், ஒரு நியாய உணர்வு வேணாமா? ஒரு மனிதன் மேலே குற்றச்சாட்டு சொல்லும்போது இருக்கிறத சொல்லுங்க, அது சொல்கிறதுக்கு உண்டான தேவையும் இல்லை. சொல்லணும் தான் நினைக்கிறீங்கன்னா விமர்சனங்கிற பேரில் எடுத்து சொல்லுங்க. இதை விட்டு போட்டு இப்படி ஷாஃபி மதுஹபு மேலே ஒரு பெரிய, நான் இது கூட அந்த காலத்தில் எனக்கு மகானி வாங்குகிற வசதி இல்லை அதனால் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. இது இப்போ சமீப காலமாக வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது. இதாவது 86 வசதி இல்லாமல் இருக்கிற காலத்தில் இருந்திருப்பாரோ என்னமோ. அப்போ இதே மாதிரி சகோதரர்களே, மதுஹபுகளை குறை கூறுவதற்காக வேண்டி நான் மதுஹபு நூல்களை கொண்டு வரல, பிஜே செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை காட்டுறேன். ஒரு மதுஹபில் இல்லாத, அந்த கிதாபில் இல்லாத ஒரு செய்தியை திரிச்சு குறிப்பிட்ட நபருக்கு சாகிற நேரத்தில் சாராயம் குடிச்சுக்கலாம், வேற தண்ணி குடிக்க ஒன்றும் இல்லை, சாராயம் குடிச்சாத்தான் அவனுடைய தாகம் தீர்ந்து பொழப்பான் அப்படின்னு இருந்துச்சுன்னா சாராயம் குடிச்சுக்கலான்னு ஒரு நூல் எழுதுன்னு வைங்க. இந்த நூலில் சாராயம் குடிச்சுக்கலான்னு எல்லாரும் சாராயத்தை கொடுக்க சொல்லியிருக்கு. இப்படி எழுதுனா ஏற்றுக்குருவோமா? ஃபமனிதுர்ரஃபி மஹ்மசத்தின் கைர முத்தஜானிஃபின் லீஸ்மின், நிர்பந்த நிலையில் சாகிற நிலையில் தேவைப்பட்டுச்சுன்னா கரியையும் தின்னு, மேப்படி கரிய சட்டம் சொல்லுது. அப்போ அவர் நிர்பந்த நிலைக்கு சாராயம் அருந்திக்கலாம், அந்த மாமிசம் ஆகாத மாமிசத்தை சாப்பிட்டுக்கிறலாம், சாகிற நிலை இருக்குமே. ஆனால் அப்படின்னு சொல்லப்பட்டா அது அப்படியே எடுத்து சொன்னால் விஷயம் வேற. எல்லாரையும் சாராயம் குடிக்க சொல்லுதுன்னு சொன்னான். இது யோக்கியமா? இது யோக்கியத்தனமா? நீங்க தீர்ப்பு செய்யுங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் இவர் அதிகமாக செய்திருக்கிறாரு. பிக்கு நூல்களில் ஏராளமான காரியங்களை இதே மாதிரி செய்திருக்கிறார். அதே மாதிரி ஹனஃபி நூல்களை பற்றி சொல்லும் பொழுது எழுதுறாருங்க, 9 கிளாஸ் சாராயம் குடிச்சு போதை வரலன்னா 10வது கிளாஸ் சாராயம் அடிக்கும் போது போதை வருதுன்னா அந்த 10வது கிளாஸ் குடிச்சா தான் ஹராமு, அது ஹத் அடிக்கணும், ஹராமு. 10வது கிண்ணம் 9 கிண்ணங்கள் மது அருந்தி விட்டு 10வது கிண்ணம் குடிக்கும் போது போதை வந்தால் 10வது கிண்ணம் தான் ஹராம், ஏனைய 9 கிண்ணங்களும் ஹராம் அல்ல. இது அந்த அயோக்கிய ஹகீகத்துல் ஃபிக்ஹில் எழுதின மசலாக்களே பார்க்காம எழுதினதான், அந்த கிதாப் அடிப்படையை பார்க்காம. சரி எழுதிட்டாரே, இது நான் சொன்ன அந்த தவறுன்னு சொல்ல, ஒரு பல இடங்களில் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஹனஃபி நூல்களில் இது சொல்லப்பட்டிருக்குது. சாராயத்தை, மதுவை 9 கிளாஸ் அடிச்சுட்டு அதில் மது போதை ஏறல, 10வது கிளாஸில் தான் போதை ஏறுதுன்னு சொன்னால் இந்த 10வது கிளாஸ் மட்டும்தான் ஹராம், அந்த 9 கிளாஸும் ஹலால் இப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ சாராயத்தை குடிக்கிறதுக்கு போதை ஏற்படுற வரைக்கும் குடிக்காத, கொஞ்சம் லாசிமாசாக குடிச்சுக்க. இப்படி மது அருந்துவதற்கு ஹனஃபி மார்க்கம் நமக்கு அனுமதி அளிக்குது. அருமைச்சொல்ல அதுக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த நூலை எடுத்து பாருங்க, அந்த ஃபிக்ஹ் நூலில் என்ன எழுதியிருக்குது அங்கே வந்திருக்குது. அதை போடுங்க, அதை போடு பாருங்க, இங்கே எழுதியிருக்கு பாருங்க. இப்போ 9 கிண்ணங்களை இபாரத் கிதாப் மன் ஷரிப திஸ்அத அக்தாஹின் மின் நபீதி தமரி, 9 கிலாஸ் நபீது தமர் பேரித்தம்பள ஊறலை, பேரித்தம்பளம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை ஒரு மனிதன் குடித்து போதை ஏற்படாமல் இருந்து 10வது கிண்ணத்தை குடிக்கும் பொழுது அந்த ஊறலை, மது அல்ல, சாராயம் அல்ல, நபீது தமர் என்ற அந்த ஊறலை
9 கிளாஸ் குடிச்சிட்டு போதை ஏறல, 10வது கிளாஸ் அதிகமாக குடிக்கிற காரணத்தினால அந்த 10வது கிளாஸில் போதை வந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படி போதை வந்த ஆளை ஹத்து அடிக்கக்கூடாது. அந்த மார்க்க சட்டம் கூறுது. இதில் எடுங்க, இதில் இருக்கு பாருங்க. இதை அவர் திருச்சி நபீது தமருங்கக்கூடிய வார்த்தைக்கு, நான் இதெல்லாம் தலைப்பில் இருக்குது, நான் இல்லான்னு சொல்லலை, ஆனால் இங்கே இவர் செய்த மோசடி எடுத்து காட்ட விரும்புகிறேன். இங்கே செய்த மோசடி என்ன? நபீது தமருங்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மதுங்கிற அர்த்தம் செய்கிறாரு. அந்த மதுங்கிற அர்த்தம் இருக்குதா? சாராயம்ங்கிற அர்த்தத்தில் புழங்கப்படுதா இந்த வார்த்தை? ஹதீஸுகளில் பத்ரு சஹாபாக்கள் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நபீது தமர், பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு. ஹதீஸில் தெளிவாக இருக்குது. ஒரு சில ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட குடிக்க கொடுத்ததாகவும் காணப்படுது. அப்போ நபீது தமருடைய விஷயத்தில் இவ்வளவு வந்திருக்க அந்த அசல் வார்த்தையை சொல்கிறேன். 9 கிண்ணங்களை நபீது தமர்ல இருந்து குடிச்சிட்டு அந்த மாதிரி 10வது கிண்ணத்தில் வந்தா அது போதை ஏறலண்டா ஹராம் இல்லை. போதை ஏறுச்சுன்னா 10 கிளாஸும் ஹராம். 10வது கிளாஸ் அல்ல, ஹராமு 10 தான் என்று சொன்னால் இந்த 9ல் வெறும் 1 கிளாஸாக நிற்காதே, போதை ஏறுற அளவுக்கு அடிச்சிட்டான், அதனால் வரும் வரம். போதை ஏறுறதுக்கு முன்னால் வரைக்கும் நின்றுக்கிட்டான்னு சொன்னால் அது ஹராம்னு சொல்லக்கூடாது, அது ஹத் அடிக்கக்கூடாது. லம் யூ ஹத்துன்னு வருது வாசகங்களில். காப்பி எடுப்பா. அப்போ இதை எடுத்து வச்சு ஒரு நேரடி விமர்சகராக இருக்கக்கூடியவர் நபீது தமர், நபீதுன்னு சொன்னால் போடப்பட்டதுன்னு அர்த்தம். பேரித்தம்பழம் போடப்பட்ட தண்ணி. அரபுகளில் என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும், சுவையில்லாத தண்ணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே ராத்திரிலேயே கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை ஊற போட்டுருவாங்க. 1 நாள் 2 நாள் வரைக்கும் அந்த தண்ணீரை குடிப்பாங்க. 3வது நாள் வரைக்கும் கூட குடிப்பாங்க. 3 நாளைக்கு பிறகு கொஞ்சம் கப்பு ஏறிடும், கொஞ்சம் வாடை ஏறிடும், அதில் போதை வர ஆரம்பிச்சிடும். அந்த போதை வரக்கூடிய நிலைக்கு வந்துருச்சுன்னா வெளியே கூட்டிடுவாங்க. இது ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம், இருக்குது. இப்போ இதைத்தான் அவங்க விளக்கி சொல்கிறாரு. பேரித்தம்பளத்துடைய ஊறல், அந்த ஊரலை ஒருத்தன் குடிச்சு எல்லையை மீறி குடிச்சு அதினத்தின் காரணத்தினால் அவனுக்கு போதை ஏறுது, அந்த அளவுக்கு அடிக்கிறான்னு சொன்னால் அது பாவம், குற்றம், அவன் ஹத்தடிக்கப்பட வேண்டியவன். அதுக்கு முன்னால் நிப்பாட்டிக்கிட்டால் அதுக்கு அவன் தண்டனை இல்லைன்னு சொல்லுதுங்க ஃபிக்ஹ் நூல். இப்போ இதை எப்படி விமர்சிக்கிறது? 9 கிளாஸ் சாராயம் அடிச்சுக்க, போதை ஏறலாண்ட பரவாயில்லை. சகோதரர்களே, இது யோக்கியமா? சரி, இந்த மாதிரி ஹதீஸில் உடனே அவங்க சொல்லிடுவாங்க, போதைனா எதாக இருந்தாலும் எனக்கு தெரியும், மாஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராமுன். அதிகமாக குடித்தா போதை வருதுன்னா அந்த குறைந்த பலவும் கூட ஹராமுங்கக்கூடிய ஹதீஸ் வருது, ஹதீஸில் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம், இந்த மசலாவிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சொல்ல ஆதாரமாக வைக்கித்தான் இந்த கிதாபை எழுதுகிறாங்க, இந்த மசலாவை எழுதுகிறாங்க. இந்த மசலா எழுதப்படுதுன்னு சொன்னால் இதற்கு ஆதாரம் என்ன வச்சிருக்குது? ஆதாரம் இது வச்சிருக்குது. நசீ ஷெரீஃபில் இருக்குது, இப்னு அபி ஷைபாவில் இருக்குது, ஷுஅபுல் ஈமானில் இருக்குது, பைஹக்கியில் இருக்குது, சனது சஹீஹ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்குறாங்க, ஹுர்ரிமத்துல் ஹம்ரு பி ஐனிஹா கலீலுஹா வ கஸீருஹா வஸ்ஸகரு மின் குல்லி ஷராபின். சில ரிவாயத்துகளில் வல் முஸ்கிரு மின் குல்லி ஷராபின். ஹம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சாராயம் இருக்குதே, ஹம்ர் என்ற அரபி வார்த்தைக்கு திராட்சை பழத்திலே தயாரிக்கப்படக்கூடிய மதுவுக்கு ஹம்ருன்னு சொல்றது. ஹம்ரு என்ற வார்த்தை நேரடியாக எதுக்கு சொல்றதுன்னு சொன்னா திராட்சை பழ சாராயத்துக்கு சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ 2 செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறாங்க. அதில் ஒன்று அந்த 9 கிளாஸ் சாராயம் ஒன்று, இன்னொன்று மகானி. என் மீது சொல்லப்பட்ட எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி மிச்சமே இல்லை, இந்த 2 தான் இப்போ சொல்லியிருக்கிறார்கள். அதில் இந்த மகானி விஷயமாக சொன்னாங்க இல்லையா, மகானியில் எழுதாத ஒன்றை நாங்கள் சொல்லிட்டோம். அந்த மகானியுடைய காப்பி கேட்டிருக்கிறேன், அவங்க தரல. தந்தோன்னு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். மகானியில் என்ன இருக்குது, நான் என்ன எழுதினேன், அது உண்மையில் மகானியில் இல்லாத ஒன்றை நான் அவதூறாக எழுதியிருந்தேனே ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன், அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் அவங்க மகானி
தந்தா நான் என்ன செய்கிறேன், அதுக்குரிய விளக்கத்தை தர்றேன்னு இருக்கிறாங்க. இப்போ எடுக்க விட்டுருக்குறாங்க, தருவாங்க. இரண்டாவது, இந்த 9 கிளாஸ் விஷயம் வந்து அவங்க முடிக்கலை, சொல்லிக்கிட்டு வரும்போது அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் வந்து இப்னு அரபி இருக்கிறார். சொன்னவங்க வெயிட்டிங்கில் அவர் ரொம்ப நேரமாக இருக்கிறார். அதை விட இன்னொரு ஆள் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால், இப்போ நான் யாராவது ஒரு ஆள் மேலே என்னத்தையும் அவதூறு சொன்னால் சொல்லிடுறதா, நான் விசாரிக்க வேணாமா அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ இப்போ என்னை பற்றி ஒருவர் ஒன்றை சொன்னதாக அவர் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த ஒருவர்கிட்ட நான் கேட்டேன், என்னை பற்றி நீங்கள் இப்படி போய் சைபுதீன் ரசாயத்தை சொன்னீங்களா, வேறு யார்கிட்டையாவது சொன்னீங்களான்னு கேட்டேன். இது அவர் வியாபாரி இல்லைன்றார். இல்லைன்னா எனக்கு தேவைப்படுது, நீங்கள் நேராக புறப்பட்டு வாங்க, உடனே கிளம்புற மாதிரி அடிப்படையில் இப்போ தான் வந்திருக்கிறாரு, உடனே கிளம்பணுமா. அவர் அது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், அது போடுங்க நின்று, இந்த புஸ்தகத்தில் அசத்தியம் அழிகிறதுங்கிற புஸ்தகத்தில் இந்த பிஜே எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு வரும்போது 11வது பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், எல்லா பாயிண்ட்டும் நான் எடுப்பேன், அவசரமாக அவர் போகிறதுனால நான் வந்து இதை முதல்ல ஒன்று எடுக்கிறேன். என்ன செய்கிறாருன்னு, பிஜே தெரியல, பிஜே கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல் அன்வர் பாஷா. இந்த அன்வர் பாஷாங்கிறவர் என்னை பற்றி, என்னோட இருக்கிற அன்வர் பாஷாவை என்னை பற்றி கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, நான் யாராவது ஒன்று உங்களை பற்றி சொன்னால் நான் சொல்லிடலாமா, விசாரிக்க வேணாமா, கேட்டெல்லாம் பரப்பி விட்டுடலாமா, அது மார்க்கத்தில் கூடுமா என்று நிறைய பீடிகள்லாம் போட்டு சொன்னார்கள். கரெக்டான விஷயம் அது. அந்த விஷயத்தின் அடிப்படையில் அந்த அன்வர் பாஷா எல்லோரும் அது யாரெல்லாம் சாட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வருவாங்க. சிலதுக்கு நீங்கள் சாட்சியில் கொண்டு வர நான் கேட்பேன், கோரிக்கை வைப்பேன். இப்போ அந்த அன்வர் பாஷா சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன கேமராங்க திருப்பமா அவர் மேலே இல்லை, மேடைக்கு ஏறக்கூடாதுன்னு இருக்கல யாரும், அதனால் வேணாம் இல்லை, ஒப்பந்தத்தில் இல்லை, வேணாம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. மேடையில் ஏறுறது வந்து யார் ஏறணும்னு ஒப்பந்தத்தில் இருக்கிறனால அவர் இல்லை. சொல்லுங்கள், பிஜே கிரிமினல்களுக்கெல்லாம் கிரிமினல் என்று நீங்கள் சைபுதீன் ரசாயத்தை சொன்னீங்களா? சரி, சரி, வேறு யார்கிட்டையாவது இப்படி சொல்லியிருக்கிறீங்களா? சரி, ஓகே, சரி 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 சரி. அப்போ நான் என்னை பற்றி ஒரு ஆள் சொன்னார்ன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னத்துக்காக வேண்டி என்ன இவ்வளவுக்கு ஒரு வெறுப்புணர்வு உங்களுக்கு எதனால் வருது? கிறிஸ்துவ விவாதத்தில் நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை கூட எப்படியாவது திருப்பி வேறு மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு எனக்கு பகை? அது கேட்குறாருல, நான் தான் கேட்குறேன், என்ன பகை? இவருக்கு அவர் சொல்லாத ஒன்றை வந்து சொன்னதாக ஏன் சொல்கிறீங்க? அப்படி பிஜே கிரிமினல்னு சொல்லியிருந்தால் அவர் எங்களோட இருப்பார் இவ்வளோ காலத்துக்கு. அவர் அப்படியான ஒரு கருத்தில் உள்ளவர். அப்போ இது நிறைய சொல்லியிருக்காரு அந்த புஸ்தகத்தில். அது ஒரு விஷயம், அது எல்லாமே எடுக்கப்படும், ஒன்றும் விட போகிறதில்ல. 2 நாள் டைம் இருக்கிறது. அப்போ இப்போ இப்னு அரபிக்கு போங்க. இதெல்லாம் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இப்படிலாம் ஒரு மீது அவதூறு சொல்கிறது வந்து சரியில்லைன்னு பல இடங்களில் பேசியிருக்காரு. இங்கே அது சொல்லிட்டதுனால ஆதாரம் காட்ட வேண்டிய தேவையில்லை. அப்போ அந்த மாதிரியா ஒன்றை வந்து என் மீது ஒரு அவதூறு சொல்வது, ஒரு மனிதன் மீது திட்டமிட்டு பொய்யை சொல்லி டேமேஜ் பண்ணுற மாதிரி, கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினல் கூட உள்ள ஆளே சொல்லிட்டாருன்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன? வேணும்னு சொல்கிற விஷயமாயுது, அல்லது ஒரு மசாலாவை புரிந்து கொள்கிற மாதிரி ஒரு மேட்ராயுது. இது பச்சை அவதூறு. இப்படிலாம் சொல்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதா? உங்களை பற்றி யாராவது என்கிட்ட ஏதாவது என்கிட்ட சொன்னால் கூட நான் சொல்லக்கூடாது, உங்களை பார்த்ததே இல்லைங்கிறார் அவர் யாரோ அவர் சொன்னதாக உங்கள்கிட்ட சொன்னால் கூட அது எழுதலாமா? அந்த யாருங்கிறவன் யார், இவர் யார், அவங்களுக்கு என்ன தொடர்பு, சந்திப்பு என்ன, அவன் நம்பிக்கையான ஆளா, இதெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டீங்களா? அப்போ இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குன்னா வருத்தத்தை தான் இதில் பதிவு செய்கிறேன். இப்படி எல்லாமா இருப்பது இந்த மசாயில் விஷயமாக ஹதீஸ் இல்லாமல் சொன்னீங்கிறதெல்லாம் அது ஹதீஸுக்காக நான் பேசக்கூடிய பேச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது இப்படியெல்லாம் எழுதுவது, புஸ்தகத்தில் எழுதி வெளியிடுறது என்பது இது எந்த வகையில் நியாயம்? அது சொல்லிக்கிட்டான். அது வேற ஒன்று அதுக்கு பதில் கிடையாது, பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்னு அரபின்னு ஒரு இருக்கேன். இப்னு அரபின்னு சொல்லி உலகத்திலேயே இந்த உம்மத்தே முகமதியாவில் தோன்றிய கெட்டவர்களில் மகா பெரிய ஷைத்தான் யாரு? இப்னு அரபிங்கிற ஷைத்தான். இவனை மதரசாக்கள்ல இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹிம்பாங்க, இப்னு அரபி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ்ம்பாங்க. இவன் எழுதி வச்சிருக்கிறான் புஸ்தகத்தில், நுபுவத்து முடியல,
நபித்துவம் முடியல, அது இருந்து கொண்டே இருக்கிறது, அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும், நபி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி யார் எழுதுனா? இந்த இப்னு அரபிங்கிற கிறுக்கன் தான் புத்துஹாத்துங்கிற நூலில் இன்னும் பல நூல்களில் எழுதுனா. ஏண்டா இப்போ வந்துக்கிட்டு இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி இப்னு அரபியை கொண்டாடுறான். இந்த சொன்னால சில பேர்களை சொல்லி, நீ உள்ளூர் ஆளுக்கு எனக்கு தெரியாது, அந்த உலமாக்களை போய் கேளுங்க. இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சுருல் அஸீஸ்மாங்க. அப்போ நீ இப்னு அரபிங்கிற ஷைத்தான் வந்து நுபுவத்து முடியலேன்றானே, அவனை ஏன்டா காப்பிருங்க மாட்டேங்கிறீங்க? நுபுவத்து இன்னும் இருக்குங்கிறானே, நபி வரலான்னு சொன்னானே, அதைத்தானே இப்போ நோட்டீஸ் அடிச்சும் போட்டிருக்கிறான். இவர்களை ஏற்றுக்கொண்ட புத்தகத்திலிருந்து காட்டியிருக்கிறோங்கிறானே, அதான் ஓன் கையை பிடிச்சி ஓன் கண்ணை குத்துறது, ஓன் விரலை கொண்டு ஓன் கண்ணை குத்துறது, எல்லாம் குப்பை. சரி, இப்னு அரபியை பற்றி அதான் என்னுடைய அபிப்பிராயம். மேலப்பாளையத்தில் நான் பேசினது காதியானிகளுக்கு மறுப்பாக பேசும்பொழுது, காதியானீஸ்வரர் எவ்வளவு தவறோ, நுபுவத்து இன்னும் இருக்குன்னு வாசலை நீங்கள் திறந்து வச்சதானப்போ அதுக்கெல்லாம் காரணம். இப்னு அரபிங்கிறவனை போய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனை வந்து இஸ்லாத்தில் சேர்க்கக்கூடாது. எத்தனை அறிஞர்கள் இருக்காங்க, அவங்கள அப்படி சொல்ல மாட்டோம். இவனை மட்டும் இவன் சொல்லணும். அந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு ஆளுன்னு சொல்லி நான் பேசிட்டேன். இது இருக்கட்டும். இப்போ பாருங்க, அது சம்பந்தமாக நான் பேசுனதுங்க. இப்னு அரபி என்பவர் வந்து ஃபிரௌன முஸ்லீம்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லாஹ்வை நான் வணங்குறேன், அல்லாஹ் என்னைய வணங்குறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஈசா நபி வந்து ஜிப்ரீலுடைய விந்துக்கு பிறந்தவர், ஜிப்ரீலுடைய விந்து மூலமாகத்தான் ஈசா நபி பிறந்தார் என்றெல்லாம் எழுதின ஒரு ஷைத்தானாக வழிகேடனாக நாங்கள் இப்னு அரபியை வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை ஆதரிக்கிற புகழ்கிற விதமாக மறுப்பு சொல்கிறேங்கிற பேரில், ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவர் புகழ்ந்துருக்கிறீங்க. ஒருவேளை டைம் இல்லாதனால அந்த மறுப்பு சொல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்து இப்போ அதுதானா? அதனால் அது விவாதிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்களா? நாங்கள் புகழ்ந்ததா எங்கே பார்த்தீங்க? நிலப்பழத்தில் தான் புகழ்ந்ததா பார்த்தீங்களா? இருக்குதா? ஆமாம். நான் இங்கே நல்ல அறிஞர்களை அதாவது பட்டியல் சொல்லிட்டு வந்துட்டு நான் எழுதுனது இமாம் கஸாலி பேசினேன். அதோட இமாம் கஸாலியையும் அபு யஸீத் பிஸ்தாமியும் பேசினேன். இப்னு அரபியும் தான். இப்னு அரபியை பேசியிருக்கேன்னா? இல்லை, அதாவது எப்படி நான் அந்த மொத்த கான்செப்ட் நாங்கள் போட்டு காட்டுவோம். நீங்கள் இப்னு அரபியில் சொன்னீங்களா இல்லையான்னு தெரியும். நாங்கள் இப்போ கேட்குறோன்னா இந்த கருத்துக்களை சரி, இப்னு அரபி இந்த கூட்டத்துக்கு மறுப்பாக ஒரு கூட்டம் போடுறாங்க மேலப்பாளையத்தில். சைஃபுதீன் ரஸாபி கலந்துக்கிறார். கலந்துக்கிறம்போது இந்த இப்னு அரபி நான் பேசினேன்ல, அதை மறுத்து புகழ்ந்து பேசுகிறாருன்னு நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாக ஒப்பந்தத்தில் கேட்குறேன், விவாத ஒப்பந்தத்தில். எங்கள் இப்னு அரபியெல்லாம் புகழ்ந்து சொல்கிறீங்களே, அப்போ அதையும் விவாத தலைப்பாக்கிக்கிறோமா அப்படின்னு கேட்குறேன். இப்னு அரபி பற்றி புகழவே இல்லையே. வேறு கஸாலி அவங்களத்தானே நான் வந்து நல்லவங்கன்னு சொன்னேன் அந்த கூட்டத்தில், இப்னு அரபியை புகழவே இல்லையேன்ட்டார். இப்போ பாருங்கள் அந்த கூட்டத்தில் என்ன பேசுறான்னு காட்டுறேன். இந்த உம்மத்திலேயே கடைசியில வர்றவன் வரக்கூடியவர்கள் முன்னால் சென்றவர்களை, யார் முன்னால போனவங்க? யாருங்க முன்னால போன? கஸாலி போயிட்டாரு, இப்னு அரபி போனாரு, சஹாபாக்கள் போனாங்க, இமாம்கள் போனாங்க, தக்லீத் செய்த எண்ணற்ற கோடான கோடி அறிஞர் பெருமக்கள் சொன்னாங்க. போனவங்க அத்தனை பேரையும் விமர்சனம். சரி, இதில் கஸாலி இப்னு அரபி போன்ற அறிஞர் பெருமக்கள்லாம் போயிட்டாங்களாம். சஹாபாக்களோட யாரை வைக்கிறாரு? இப்னு அரபியை பற்றி பேசுகிறாரு. அவங்கள அறிஞர், அவங்கள நீ குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆச்சா, அடுத்து இன்னும் இப்னு அரபி பேசுகிறத பாருங்க. அருமை சகோதரர்களே, சொல்லாத கருத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்து அவர்கள் விமர்சனம் என்ற பெயரிலே தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி குறை கண்டார்கள், குறைபடுத்தினார்கள். ஹஜ்ரத் அவர்கள் குறிப்பிட்டது போன்று சிரிக்க வைத்தார்கள், கைகொட்ட வைத்தார்கள். அதிலேயும் அன்னை இமாம் கஸாலியையும் அந்த பாவப்பட்ட இப்னு அரபியையும் படுத்தின பாடு கூட்டத்தில் வச்சு. கஸாலின்னு ஒருத்தன் இருந்தான், எப்படிப்பட்ட பேச்சு பாருங்க. நாங்கள்லாம் சிறுபிராயத்தில் அவரை மாதிரி எங்களுக்கு உள்ளம் குடுலாம் வேண்டி. அப்போ பாவப்பட்ட இப்னு அரபியான் கஸாலியையும் பாவப்பட்ட இப்னு ரெண்டே பாடு படுத்தினார் பார்த்தீங்களா மீட்டிங்லான்னு பேசியிருக்கிறாரு. விவாத ஒப்பந்தத்தில் கேட்கும்போது இப்னு அரபி பேசவே இல்லைங்கிறாரு. இன்னும் பாருங்கள். காபீர் என்று சொல்லி, ஷைத்தான் என்று சொல்லி, அவர்கள்லாம் ஒரு சின்ன சிறிய செய்த தவறுகளுக்கெல்லாம் ஷைத்தான்டா உடனே எவ்வளவு பெரிய ஷைத்தான் சொல்றது? இப்னு அரபி சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டாராம், அதுக்காக அவர் போய் ஷைத்தான்கிறீங்கள அப்படிங்கிறாரா? இதுவும் அந்த மேடையில் பேசுனது தான். அப்புறம் பாருங்க வேடிக்கை. கருத்துக்களை, இந்த கருத்துக்கள் தவறானது. இதெல்லாம் சொன்னாரோ இதை இப்னு மூசா தவறுக்கு தான் உங்களுக்கு வேற இடத்துல இருக்கிறதுனால இது தவறா கடுமையான விஷயமா? இது கடுமையான விஷயம். அல்லாஹ் என்னை வணங்குகிறான். அதாவது ஒப்பந்தத்தில் கேட்குறேன், யஅபுதுனி வ அபுதுஹு,
அல்லாஹ் என்னையை வணங்குறான், நான் அல்லாஹ் வணங்குறேன்னு எழுதியிருக்கிறானே, இது சரியான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். தவறுங்கிறாரு. தவறுனா சின்ன தவறா கடுமையான விஷயம்? கடுமையான விஷயங்கிறாரு. அந்த கடுமையான விஷயம் செஞ்சவரை பற்றி மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு? சின்ன சின்ன தவறு செஞ்சதுக்கெல்லாம் அப்போ இந்த பாவப்பட்ட இப்னு அரபியை போட்டு சின்ன பிள்ளைகளாம் நேரடியாக கேட்கும்போது கடுங்குற்றம். என்ன கடுங்குற்றம்? என்னை அல்லாஹ் வணங்குறான், அல்லாஹ் என்னை வணங்குறான்னு சொல்லி இன்னும் பாருங்கள் கேட்குறேன். இப்னு அரபி என்பவருடைய இந்த கொள்கை இதுதான் நெசமாக உங்களுக்கு தெரியாதா? சில இது தெரியும், கேட்குறேன். சில இது தெரியும், சில இது தெரியும், தவறுன்னு தெரியும். இல்லை, இது இவர் இந்த கருத்தில் தாவீல் கருத்து இதெல்லாம் ஃபிரௌன தெள்ள தெளிவாக இருக்கிறாருன்னு உங்களுக்கு ஃபிரௌன மூமின்னு சொன்னது தெரியும். அவர் இது போன்று இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல அவர் தவறு செஞ்சிருக்கிறார். தவறு தான் செஞ்சிருக்காரா? தவறு, இது பெரும் தவறுன்னு சொல்லுங்க. அதை நம்ம இல்லை, நான் அல்லாஹ் வணக்கம், அதாவது ஃபிரௌனை மூமினு, மூசா தான் ஈமான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறானே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது தெரியுங்கிறாரு. சிறிது வருகிறார் மேடையில். இப்னு அரபி செஞ்சது என்னது? ஃபிரௌனுடைய ஈமான் தான் சரியான ஈமான், மூசாவுடைய ஈமான் சரியில்லை, அது தெரியுமாண்ட தெரியுங்கிறாரு. எங்கே நேரடி விவாதத்தில் கேட்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாரு? சிறு தவறு. இன்னும் இப்னு அரபி இருக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிகு சகோதரர்களே, நான் 2 மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். மகானியுடைய நூல் இதுவும் பிரதி வந்துடும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு அவங்க பதிலில் பேசுவாங்க. அடுத்து இப்னு அரபியை பற்றி விவாத ஒப்பந்தத்தில் அதுக்கு முன்னால் மீட்டிங்கில் நடந்த விஷயங்களை ரொம்பவும் ஆய்வு செஞ்சு நம்ம பேச்சுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் அதை போட்டிருக்கிறாங்க. நான் பெருங்குற்றம்னே அதுக்கு சொன்ன காரணம் இப்னு அரபியின் மீது சொல்லப்படக்கூடிய குற்றம். நான் சொன்னேன், மனிதர்கள் மீது தீர்ப்பு செய்ய நான் தயாராக இல்லை, மனிதர்கள் செய்த செயலை விமர்சிங்க. அவரை ஃபிரௌன மூமின்னு சொன்னால் பெருந்தவர் செய்கிறாரு, விளங்காமல் செய்கிறாரு. உண்மையில் அவர் சொல்லியிருந்தா யாராவது அவங்க மேலே களங்கம் ஏற்படுத்திருக்க வேண்டி பூத்திருந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இந்த அர்த்தத்தை வச்சு சொன்னேன் நான். அதனால் அந்த நபர் மேலே நான் ஒன்றும் தயாராக இல்லை, செய்யக்கூடிய செயல் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத சொன்னேன். மற்றபடி அவருடைய பல வேறு நிலைகளை பார்த்தா மூமினாவும் தெரியுது, இந்த நிலைகளை பார்த்தா பெருந்தவறாகவும் தெரியுது. அதனால் அவரை பற்றி நான் எந்த விதமான முடிவை சொல்லுவதற்கு இல்லை, அதை நரகவாதி ஆக்கி கொண்டு போய் சேர்க்கணுன்னு இல்லை. நரகம்டா நரகத்துக்கு போய் சேர்றாரு, அவரை பற்றி விமர்சிக்க வேண்டியதில்லை. அதனால் அதை விவாத பொருளாக்க வேண்டியதில்லை. எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது, இப்னு அரபியை நான் மதிக்கிறேன்னு சொல்லியிருந்தால் விவாத பொருளாக்கலாம். அப்படின்ற பிறகு தான் அந்த விவாத பொருளுங்கிறத விட்டு நீக்கணும் நம்ம. அப்போ பல விஷயங்களை இப்படி நம்ம ஒத்த கருத்து வரும்போது நீக்கப்பட்டது. அதை இப்போது எடுத்து வச்சுக்கிட்டு அதை இப்னு அரபியை போல்ந்தாரு அப்படின்னு கிளிப்ஸ் போட்டு காட்டுறது, அது வேறு விதமான கருத்துக்களை உருவாக்குறதுக்காக வேண்டிய தவிர இப்னு அரபியை நான் ஒரு ஜன்னத்தின்னு சொல்கிறதுக்கும் இல்லை, ஜஹன்னமின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. அவர் உண்மையிலேயே இந்த சொல்லுகள்லாம் சொல்லியிருந்தாருன்னா எல்லாம் எங்கே ஊண்டி சேர்க்குறான்னு சேர்த்துட்டு போகிறான். நம்ம அவரை எடுத்துக்கிட்டு அவர் மூலமாக நாங்கள் போகணுங்கக்கூடிய கட்டாயம் அல்ல. இதே மாதிரி இப்போ தான் அன்வர் பாஷாண்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் நான் பார்க்குறேன், அதுவும் உண்மை. அவர் என்னைத்தான் இப்போ தான் பார்த்தா சொன்னார், அதுவும் சரி. புஸ்தகத்தில் பிஜேயை பற்றி நான் எழுதியிருக்கிறேன், 1 அல்ல 2 அல்ல. அவர் என்னமோ ஒன்றை மட்டும் சொல்லிட்டாரு, இருந்துட்டு போகுது. 37 குற்றச்சாட்டுகளை நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்று கூட ஏன் சார்பாக நான் சொன்னதில்லை. இதனுடைய ஒவ்வொரு இதுலேயும் அவங்க சொன்னதாக தமுமுகவிலிருந்து போடப்பட்ட பிரதிகள் என்கிட்ட இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தருடைய பேரோடு போட்டு இவரை பற்றி விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. இதை ஏன் எழுதுனேங்கிறது அதுக்கு பின்னணியும் பார்க்கணும் நீங்கள். நான் எடுத்த உடனே இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எனக்கு என்ன வந்துச்சு? இவருக்கு இந்த அவருங்க என்னையை பற்றி இவ்வளோ பெரிய நோட்டீஸ் போட்டார் தன்னுடைய புஸ்தகத்தில். நான் காலையிலும் கூட அதை சுட்டி காட்டினேன். இதுக்கு முன்னால் நடந்தது. அதுக்கு பிறகு அவருடைய பத்திரிகையில் சாகச கலைஞர், சரியான நடிகர், சைஃபுத்தீன் ருஷ்தி, சல்மான் ரஷாதி, அந்த அயோக்கிய பயலை ரஷாதி ஆக்கி இந்த அப்பாவி பயலை ருஷ்தின்னு ஆக்கினார். சல்மான் ருஷ்திங்கிற அவர் சொல்லாமல் இவர் என்ன பாலில் குளித்த நபர் அல்ல. நம்மளை பற்றி எவ்வளோ சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே இருந்தார், எல்லா இடத்துலையும் சொல்லத்தான் செஞ்சார். அப்போ எப்போவுமே ஜஸா உ சையாத்தின் சையாத்தும் மிஸ்லுஹா, பாவத்துக்கு பாவம் தான் பரிகாரமாகும். ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னா அவரை பற்றி சொல்ல குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி நான் அவருடைய பிஜேயுடைய சகோக்கள், முன்னாள் சகாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு எடுத்து போட்டேன். இல்லாட்டினா நான் ஏன் போடணும்? நானாக எடுத்து அவர் எழுத போகிறேன்? ஆதாரம் இல்லாமல் எழுதி போட்டார். என்ன எந்த ஆதாரத்தை வச்சு எழுதுனீங்க? குப்பை கொட்டி கொண்டு இருக்கக்கூடியவர், கள்ளப்பேர்வழி, ஃபிராடு பேர்வழி, மார்க்க வியாபாரி,
இந்த ஃபிராடு கடைந்தெடுத்த கோளை, மார்க்க மசாயில்களில் துணிந்து பொய் சொல்லி பழக்கப்பட்ட நாவு. எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு? என்னை பற்றி எழுதுனது, என்னையை பற்றி அல் ஜன்னத்து பத்திரிகையில் போட்டு, அது மட்டுமல்ல அவருக்கு நம்ம ரொம்ப விளம்பரம் கொடுத்தது. நான் சொல்கிறேனே, நான் இந்த அளவுக்கு மேடை ஏறுறதுன்னா பிஜே தான் காரணம், இல்லாட்டி என்னை அவனுக்கு தெரியும். அதனால் எனக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குதுன்னு சொன்னால் அவர் மூலமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. வழங்குதா? அவர் தௌபா கியூபா செஞ்சாருன்னா என் வருமானம் பூரா போயிடும். மாறினாராக்கு அதோட நம்ம சாப்டர் குளோஸ். வழங்குதா? அதனால் எவ்வளோ விளம்பரம் இருக்கா, இல்லாட்டி எனக்கு என்னங்க தெரியும்? நான் ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஆள், நான் ஒரு அது இன்னும் மாநிலம் கடந்து கிடக்கிற ஆள், நான் வந்து என்னத்து பேச போகிறேன்? அவர் நமக்கு கொடுத்த விளம்பரம் இது. இப்படியெல்லாம் பேச போனதுக்கு பிறகு தான் நான் இதையும் எழுத வேண்டியதை வந்துச்சு. இல்லாட்டி நான் ஏன் எழுதுறேன்? அதனால் அது இப்போ எழுதலை, அது எழுதி எத்தனையோ வருஷமாச்சு. அது இன்றைக்கி என்னமோ வெளியே வந்திருக்குது. 1426னா அதில் 8 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஆக அருமை சோதரில் இன்னொன்று, பிஜே எதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் திங்க் பண்ணுவார். எதையுமே மிகைமிடித்து பேசக்கூடிய பழக்கம். நம்ம எந்த இடத்துலையும் நஜாத்து பத்திரிகையில் வேலை செய்கிறீங்களே, இதுக்கு எதாவது சம்பளம் இருக்குதான்னு கேள்வி கேட்டாங்க. நான் சம்பளம் வாங்கவும் இல்லை வாங்குவதாகவும் இல்லைன்றார், எழுதியிருந்தார். அவன் கிளிகிளின்னு கிழிச்சான் நஜாத்துக்காரன். இவரை பட்டி போட்டு ஒவ்வொரு தடவைக்கும் நான் வச்சு பட்டியல் வச்சுருக்கிறேன். இவர் மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கினாருங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு பிறகு இருந்தாலும் எழுதிக்கிட்டே இருந்தார். அப்போ இவர் அறவே வாங்கலை. இப்போ சொல்கிறாரு கூட்டத்துக்கு போய் நாங்கள் யார்ட்டையும் சல்லி காசு வாங்கலைன்ட்டு. இவர் யாரை பயன்படுத்தி என்னையெல்லாம் இந்த மாதிரி கிளிகிளின்னு கிழிச்சாரோ அந்த ஃபதிலையிலாகி பல நோட்டீஸ் போட்டிருக்கிறான். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 5000, 10,000, 2000, 3000, 500 என்று பல தரமாக வாங்கினவர் தான் பிஜே. பழைய சாக்க தப்பாக இருந்தவன் மேலே போடணுமா இல்லையா கேஸு? அவன் போட்டிருக்கிறானே நோட்டீஸு. உங்கள் பழைய உயிருக்கு உயிராக நேசிச்சாலேச்சே உங்களை, உங்களுக்கு சப்போர்ட்டாக எண்ணெயை போட்டு கிளிகிளின்னு கிழிச்சானே அந்த பாவி. இப்போ இன்றைக்கி அவன் உங்களை எழுதுறான். இங்கே சொல்கிறாரு நாங்கள் வந்து சம்பளமே வாங்கினதில்லை, ஒரு சல்லிக்காசு யார்கிட்டையும் வாங்கினதில்லை. அது எந்த அளவுக்கு உண்மையோ அது அல்லாஹுக்கு தான் வெளிச்சம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அஜுவாவை பற்றி விவாதத்துக்கு முன்னாலேயே நாங்கள் முடிவு செஞ்சிட்டோம்னு சொல்லியிருந்தார். நான் படித்த புஸ்தகங்கள், இவர் எத்தனையோ விமர்சனங்களை படிச்சிருக்கிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு எல்லாத்தையும் படிக்க முடியலை, படிச்சிருக்கிறேன். எங்கேயுமே அஜுவாவை பற்றி இவர் எழுதலை. அதில் ஆன்லைனில் எழுதினாரோ பெண் லைனில் எழுதினாரோ அது எனக்கு தெரியாது. விளங்குதா? ஏன்னா நானே சொன்னேன் காலையிலேயே, இவரை வச்சு தான் இப்போ தான் நெட்டே போட்டிருக்கிறேன் வீட்டில். அது இவரை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் போட்டிருக்கிறேன், இல்லாட்டினா அதுக்கு காசு கட்ட மாட்டேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொருள் இன்றைக்கி தேவைன்னு ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் செய்கிறேன்னு வைங்களேன். அப்போ இன்றைக்கி இவர் எழுதியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாலே எழுதியிருந்தாருன்னா பத்திரிகைகளில் வந்திருக்கணும், பார்த்துருக்கணும், பார்க்கல. இப்போ இந்த இதிலிருந்து தான் இவர் பேசுகிறாருன்ட்டு இவருடைய முன்னாள் சகா இஸ்மாயில் சலபியும் பேசினார். நெட்டில் நான் பார்த்தேன். இஸ்மாயில் சலபிங்கிறவர் இந்த ஜாக்கில் உள்ளவரோ என்னன்னு தெரியல, ஸ்ரீலங்காக்காரர். அவர் நெட்டில் பார்த்தேன். அவர் பேசும்பொழுது இவர் சொன்னார், இதுக்கு முன்னால் அஜுவாவை பற்றி இவர்கள் சட்டமே சொன்னதில்லை, இந்த விவாதத்திற்கு பிறகு தான் இதை பற்றி சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. இதை அடிப்படையாகத்தான் வச்சு அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. அதுக்காக வேண்டி பேசினாருங்கக்கூடிய தகவல் நான் உங்களுக்கு முன்னால் சொன்னேன். அதே மாதிரி சகோதரர்களே, எந்த விஷயத்தையுமே எல்லை மீறி பேசக்கூடிய குணம் பிஜேட்ட இருக்குது. இது எங்கே வரைக்கும் போச்சு, நபி வரைக்கும் போய் தாக்குச்சு. நான் கொண்டு வர்றேன் எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அவர் பயன்படுத்தினார். சஹாபாக்களை பற்றி பேசும்போது எப்படியெல்லாம் விமர்சனம். எந்த சஹாபாக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அவங்கள பேசாதீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க செய்திருப்பாங்க நடவடிக்கைகள், ஏதோ நடக்கும் கொள்ளும், நபிக்கு முன்னாலேயே அறிவிக்கப்பட்டிருக்கும், தெரிஞ்சு இருப்பாங்க. பின்னால் என்னென்னமெல்லாம் நடக்க போதோ, அலி முஆவியாவுக்கெல்லாம் எதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் நமக்கு அணை போட்டாங்க. ஒரு நல்ல மூமினுக்கு என்னங்க அடையாளம்? நபி செய்யண்டா செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுங்க. வமாக்கான லிமூமினின் வல மூமினத்தின் இதா கல்லல்லாஹு வரசூலு அம்ரன் ஐயக்கூன லஹுல் ஹைரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் ரசூலும் தீர்மானம் செஞ்ச பிறகு எந்த ஆண் பெண் மூமின் மாறு செய்யக்கூடாது, அதுக்கு முரணாக நடக்கக்கூடாது ஆயத்து சொல்லுது. அல்லாஹ்வுடைய நபி சொல்கிறாங்க, சஹாபாக்களை பற்றி விமர்சிக்காதீங்க, எனக்கு பின்னால் விமர்சன பொருளாக ஆக்காதீங்கன்னு சொன்னால் இவர் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மூமினுடைய உள்ளத்தை சிதைக்கக்கூடிய பேச்சுக்கள் அது. அதில் எந்த அளவுக்கு பேசுகிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை எதிர்பார்த்து சஹாபாக்கள் உட்கார்ந்துருந்த மாதிரி பேசுகிறாருங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது, ஆஹா இப்ப இடம் காலி. என்ன சொல்லுவாங்கல்ல, அண்ணன் அண்ணன் எப்ப காலியாவும் திண்ணை எப்ப காலியாவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மௌத்தாவாங்க, திண்ணை எப்ப காலியாகும் புடிச்சிடலாம். அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும். சஹாபாக்க யாரு? முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தாங்களாம். எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்து அவங்கள்ட்ட நோய் வர வச்சு, கொள்கை நோய். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சீக்கிரமா நம்ம விட்டு போக மாட்டாங்க, இருப்பாங்க. இன்னும் இவங்களை கொண்டு நமக்கு வெற்றிகள் பெற வேண்டியிருக்குது. அதில் விளக்கமாக இருக்குது வரலாற்று நூல்களில். அதுக்கு முன்னால் அல்லாஹ் அவங்கள கூப்பிட்டுக்கிற மாட்டான், அதனால் இவங்க இருப்பாங்க. இப்போ மயக்க நிலையில் இருப்பாங்க, அல்லா இடத்துல கூட போயிருப்பாங்க. அங்கே போய் நமக்காக வேண்டி வஹீகளை பெற்று வருவாங்க. அவர் ரசூலுல்லாஹ் மேலே இருந்த அளப்பரிய ஆனந்தத்தின், மரியாதையின், மஹப்பத்தின் காரணத்தினால ஹஜ்ரத் உமர் நபியை இறந்துட்டதாருன்னு சொல்லாத, சொன்னடா கொண்டு ஓடுவேண்டார். சொன்னால் நபி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் கொண்டு ஓடுவேன். அவர் எப்போவுமே ஒவ்வொன்றையும் அப்படி தான் நிற்பார். உமர் ஈமானில் வேகமான ஆள், அவர் சோட ஓனல் ஆள் இல்லை. தானியா அல்ரிபு உனக்குன்னு சொல்கிறது அவர் வளமை. ஏன்னா கொஞ்சமாவது மாத்தண்டா கழுத்தை சீவிரேம்பார், அப்படி கூட உள்ள ஆள். நபிக்கு இறந்துட்டாங்கன்னு எவனும் சொன்னீங்க கொண்டு விடுவேண்டார். இது அல்லாஹ் சொல்ல வச்சிருக்கிறாங்க. எந்த நபியை நான் கொல்ல போறேன்னு கிளம்புனார உமர், யாராவது செத்தான்னு சொன்னாண்டா கொண்டு விடுவேன்னுட்டார். அல்லாஹ் சொல்ல வச்சான். நபியை கொல்ல போவேன்னு கிளம்புனாரா இல்லையா? அதே உமரை இப்படியும் சொல்ல வச்ச ஒரு சிறப்பை காட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்னானோ, ஒரு உண்மையை எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி சொன்னானோ, அங்கே நடந்த நிகழ்ச்சி. இதை அவர் எப்படி விவரிக்கிறார் தெரியுமா? யார? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி சொல்லும்போது அவருக்கு கொள்கை குழப்பம் வந்துருச்சு. கொள்கை குழப்பம் வந்துருச்சு. நபியா இறப்பாங்களா? ஆஹா இறக்கவே முடியாதே. நபி இறக்காதவங்களை என்னைக்காவது உமர் சொன்னாரா? அவர் கூட எல்லா ஜனங்களும் சேர்ந்துக்கிட்டாங்களா மெஜாரிட்டியா? எல்லாரும் நபி இறக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அபூபக்கர் வந்து ஒரு ஆயத்தை படித்தாரு. அதுக்கு பிறகு குழப்பம் தீமுச்சு. கொள்கை குழப்பம் தீர்ந்த உடனே அபூபக்கர் மந்திரம் போட்டது மாதிரி ஆயத்து போட்ட உடனே கிளம்பிருமோ? மஹப்பத்தின் காரணத்தினால இப்போ இறக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அதனுடைய இறப்பு உண்மைதான், இறந்திருப்பாங்கன்னு ஒத்துக்கிட்டார். இதை கொள்கை குழப்பம்னு சொன்னார். அதுக்கு பிறகு இவங்க பனு சாயிதாங்குடைய இடத்துல போய் அவங்கவுங்களாம் தனித்தனியாக பிரிஞ்சு நம்பர் 3 பண்ணி விலைக்கு சொன்ன பிறகு மூத்தா போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நோய் பிடிக்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தொற்றாத நோய் இறந்த பிறகு வருது. எப்படி வருது? அந்த இனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்காத வரைக்கும் இருந்த நோய் இறந்த உடனே இந்த இனவெறி வந்துருச்சான் சஹாபாக்களுக்கு. நீயா நானா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மகானி சம்பந்தமாக சொன்னாங்க. இன்னும் புக்கு தரல, தந்தால் தானே நான் சொன்னது விளக்க முடியும். அடுத்து நபீதை ஆரம்பித்தாங்க, பாதியில் நிப்பாட்டினாங்க, டைம் முடிஞ்சு, அதை தொடரலை. அதனால் அந்த 2 அப்படி இருக்குது. முடித்தவன் அது முடித்தவனை பதில் சொல்லுவோம், மகானி தந்தவன் அதுக்கு பதில் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் தரலைன்னா ஏன் தரலைங்கிறத நான் கடைசியாக பதில் சொல்லுவேன். எனக்குதா தந்துட்டாங்கன்னா அதை வச்சு பதில் சொல்லுவோம். மகானியை தரலைன்னு சொன்னால் அதை வச்சு அது வச்சு நான் பதில் சொல்லுவேன். இப்போ தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்காரு. இப்போ தான் எல்லாம் வெளியே வருது. என்ன வருது? சஹாபாக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டதுங்கிறது, அண்ணன் எப்போ சாவான், இதெல்லாம் எல்லாம் வந்து விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சிறந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான். இதெல்லாம் எந்த ஒன்றையும் மறுக்க மாட்டேன், நான் சொன்னதில் வந்து பின்வாங்கவும் மாட்டேன். எங்கேயும் எந்த மேடையிலையும் சொல்லுவது, மேடையில் சொன்ன விஷயங்கள் தான் அது நிரூபிப்பேன். அதை அடுத்து ஒன்று ஒன்றா வர்றேன். அதுக்கு இடையில் இந்த விஷயங்கள் நுழைவதற்கு முன்னாடி இந்த அன்வர் பாய் மேட்ரு வருது. இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். 8 வருஷம் முந்தைய எழுதினா என்ன, 10 வருஷம் முந்தைய எழுதினா எழுதியிருக்கிறார். எழுதி என்னை பற்றி பலரும் சொன்னது இல்லை போடுறார். ஏன் போடுறேன்னு போடுறாரு தெரியுமா? இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவர் இல்லை, மார்க்கம் சொல்ல நல்லவராக இருக்கனே, இதோ பாருங்கள் இவரை பற்றி விமர்சனங்கள்னு போடுறாரு. பல பேர் ஒரு அறிவிப்பாளர் விமர்சனம் பண்ணுனா பலவீனமான மோசமானன்னு சொன்னால் ஓகே தான். ஆனால் விமர்சனம் பண்ணுறவன் பொய்யனாக இருந்தா, விமர்சனம் பண்ணுறவன் அயோக்கியனாக இருந்தா, அப்போ என்ன செய்யணும்? இந்த விமர்சனம் பண்ண ஆட்கள்லாம் சரியான ஆட்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது குறித்து நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா? நீங்கள் யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கீங்களோ, அன்வர் பாஷாவை தவிர யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ, பாக்கி அவ்வளோ பேருடைய நாணய நேர்மையை பற்றி தகுந்த ஆதாரத்தோடு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆதாரத்தோடு வந்து அவர் நல்லவர் தான் நிரூபிச்சிருங்க. அப்புறம் அவர் என்னை பற்றி சொன்னதை பற்றி நீ சொல்லணும்.
இப்போ இந்த ஜவாஹிருல்லா, ஃபலுல் இலாஹி ஆதாரம், தடா ரஹீமு, அமீருத்தீன், எவ்வளோ பெரிய முக்கியமான ஸ்காலர்ஸ்ன்னு பாருங்கள். அப்புறம் அமீருத்தீன், ஃபதுலுல்லாஹி, உலக புகழ்பெற்ற ஏர்வாடி காசிம், பல செய்தி இல்லை, இன்னும் ஒரு ஆதாரம் பல செய்திகள், ஆதாரம் நேரடியாக கேட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இதுதான் உங்களுடைய அளவுகோல். முதல் விஷயம் விளங்கிக்கிறங்க, என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறாங்கங்கிறீல்ல, இவங்களெல்லாம் நாங்கள் நீக்கி வேணாம்னு வெளியேதிக்கு போட்ட பிறகு சொன்னாங்களா, இந்த விமர்சனங்களுக்காக எங்களை விட்டு வெளியே போனவங்களா? நாங்கள் ஆள் சரியில்லை, சில தப்பான நடவடிக்கைகள் சில காரணத்துக்கு தூக்கி வெளியே ஏற்றிருப்போம். இங்கே இருந்தாங்க, வச்சுக்கிற நாங்கள் தயாராக இல்லை. பலவீனமானது இந்த மூழ்வான ஆட்களாக போயிட்டாங்க. அந்த மாதிரி அறிவிப்பாளரை போன உடனே நாங்கள் வெளியேற்றிட்டோம். வெளியேற்றின பிறகு ஒருவர் ஒரு ஆளை பற்றி சொன்னாரையானால் அது சரியாக இருக்குமா? நான் அப்படி சொல்வதாக இருந்தால் அவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். சரி, இப்போ ஜவாஹிர்லாம் பேரை போட்டிருக்கிறீங்க. இந்த ஜவாஹிரில் என்னென்னலாம் சொன்னார் அது சம்பந்தமாக நீங்கள் மார்க் விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு விவாதத்துக்கு நான் கூப்பிடல, என் மீது இவ்வளவு சொல்லியிருக்கிறீங்க. ஏன் செலவில் நான் மனதில் கூட்டம் போடுறேன், என் மீது என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதை பேச நீங்கள் தயாரா என்று நான் கேசட் மூலமாக கேட்டேன், டிவி மூலமாக கேட்டேன், தபால் மூலமாக கேட்டேன், உணர்வு பத்திரிகை மூலமாகவும் கேட்டேன். அப்போ என் மீது குற்றஞ்சாட்டு சொன்னவர் இதெல்லாம் லட்டு மாதிரி கொண்டாந்து நிரூபிச்சுட்டு போயிடலாம். அவர் நிரூபிக்க வரல. ஃபசுலுல்லாஹி என்பவரை விவாதத்தை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் முபாஹலாக்கு தான் வருவேண்டார். முபாஹலாக்கு இங்கேருந்து நான் போனேன், தேதியை அறிவித்து முபாஹலாக்கு போனேன், ஆள் வரவே இல்லை. அப்போ என் மீது குற்றஞ்சாட்டுறாருன்னா ஒன்று அவர் என்னோட விவாதித்து அதை நிரூபித்தவராக இருக்கணும். யார் மேலே குற்றம் சொல்லலாம், நான் தான் தயாருங்கிறேன். என் மேலே இருந்தால் நிரூபிங்கப்பா, நான் மனுஷன்தான், தவறான விஷயங்கள் நிரூபிச்சிருங்க, என்னை டேமேஜ் பண்ணுங்க, நான் என்ன தரத்தில் இருக்கேன்னு அது மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், அதான் நான் தயாராக இருக்கிறேனே. அப்போ நான் யார் அவர்கிட்ட பணம் வாங்கினுங்கிறீங்க. சரி, அவர் கூட்டத்துக்கெலாம் 5000 10,000 தந்தார் அப்படிங்கிறீங்கல்ல. இப்போ 3 பேர் உட்காந்துருக்காங்களே, இவ்வளோ பேர் யாருன்னா எங்கள் அமைப்பில் கிளை மாவட்டத்தில் கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடியவங்க, இவங்க தான் வசூல் பண்ணி பேச்சாளருக்கு கொடுக்கக்கூடியவங்க. அப்போ இவங்கெல்லாம் நினைப்பாங்க நம்ம ஒன்று கூட கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? இவங்க மட்டுமா பார்ப்பாங்க? இந்த சீடியை உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களே. நாங்கள் வெளிநாட்டில் போகும்போது கூட ஒன்று வாங்கலன்னு இருந்தோமே, இவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க? வாங்குற அன்பளிப்பு வாங்க மாட்டோம். என்ன வாங்குவோம்? பேனா, பென்சிலு, சொல்லி காட்ட முடியாத அற்பமான பொருள்களை தான் வாங்குவோம். பெரிய சாமான் வாங்கிட்டு வந்து வைங்க, நான் வாங்கி கொடுத்த சட்டை தான் போட்டிருக்காருமாங்க. சுயமரியாதை பாதிக்கும். விருந்துக்கு போக மாட்டேன், செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு விருந்துக்கு போக மாட்டேன். ஏன்னா விருந்து இவங்க பக்கத்தில் போட்டா எடுத்துகிட்டு என்னை பற்றி என்ன செய்வாங்கன்னா நம்மளோட சோதிங்கிறான்னு காட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுயமரியாதையை நாங்கள் அவ்வளோ பேணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது எவன்ட்டையாவது வாங்கணும்னு ஒருத்தர் யாரெல்லாம் சொல்கிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணான்னு நீக்கப்பட்ட ஆளுங்க. தடா ரஹீம்ங்கிற ஆளை விவாதத்தை கூப்பிட்டேன். இதில் போட்ட எல்லாரையும் நான் கேட்டிருக்கிறேன், என் மீது சொல்கிற குற்றச்சாட்டை நீ சொல்லிடலப்பா, காட்டி கொடுத்தங்கிறியாவா, என்னப்பா காட்டி கொடுத்தேன் நிரூபிக்கவா, யாரை காட்டி கொடுத்தோம், எல்லாம் கேட்டது தான். அப்போ நான் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்றேன், கூப்பிட்றேன், சம்மந்தப்பட்ட ஆளுக்கு என்கிட்ட பேசணும். கேட்டால் அது ஒரு டைலாக் வச்சுருவாங்க, எதுக்கு எடுத்தாலும் விவாதி கூப்பிட்றான், எதுக்கு எடுத்தாலும் என்னையத்தானே கருவம் வைக்கிறது, நான் தான் கூப்பிடணும், வேறு என்ன செய்யறது? என்னைய மாதிரி யார் மீது இந்த மாதிரி பழி சுமத்தப்படுகிறது? என் மீது பழி சுமத்தப்பட்டால் நான் நீக்காமல் வேறு எப்படி நிற்கிறது? இது இப்படி கூப்பிடாமல் வேறு எப்படி தான் நிற்கிறது? சொல்லிவிட்டார் நான் ஏற்றுக்கிறேன்னுங்கிறீங்களா? வேறு எப்படி தான் நான் மறுக்கிறது? எதுக்கு எடுத்தாலும் நான் விவாதம் கூப்பிட்றேன், என் சம்மந்தப்பட்டதுக்கு கூப்பிட்றேன், என் கொள்கை சம்மந்தத்துக்கு கூப்பிட்றேன், என் தனிப்பட்ட விஷயத்துக்கு நான் கூப்பிட்றேன். அப்போ இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய இந்த சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னும் சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து இருந்து சில செஞ்சுருப்போமே, அதெல்லாம் நான் சொல்லி தான் செஞ்சேன்னு தெரிய அப்படி ஆளுக்கு தரக்கலாம். அப்போ அதனால் இதையெல்லாம் அறிவிப்பாளரை வச்சு இவர் போட்டிருக்காரு. இது ஒரு தகுதி இருக்கா? இதுதான் ஒரு அறிஞருடைய நிலையா? என்னை டேமேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி என்னுடைய எங்களால் நீக்கப்பட்ட, இன்னும் நல்ல வேலைக்கு இது 8 வருஷம் முந்தைய எழுதிவிட்டார், இப்போ வெளியிட்டான்னு வைக்க இன்னும் சில பேர்லாம் வருவாங்க. அது யாருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியும். அந்த சில பேரெல்லாம் போட்டு என்ன செய்வார், அவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு எழுதியிருப்பார். ஒரு இயக்கத்திலேருந்து வெளியே போய் என்னத்தையாவது சொல்லுவான், எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் தான் அதை வரலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சொல்கிறாங்க இவன் என்ன இது பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த தரப்புலன்னு கேட்கணும்ல. விவாதத்தை கூப்பிட்றாங்க, இவங்க மறுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? விவாதிக்க கூப்பிட்டு மறுத்துட்டாங்கன்னா, நிரூபிக்க வரலைன்னா இது பொய், நம்ம எழுதிடக்கூடாது. இது ஒரு மனுஷனை எடை போடுறதுக்கு இவங்க சரியான தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? அப்போ இது ஒரு விஷயம்.
இதெல்லாம் சொந்த விஷயத்துக்காக நான் சொல்லிட்டேன், என்னை பற்றி சொன்னதுக்காக வேண்டி. அதனால் இவர் வந்து திட்டமிட்டு தான் இவ்வளவு சொல்லுகிறார். அல்லது ஒன்று சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், ஒன்று வேணாம், நாளை ஒரு நாள் டைம் இருக்கிறது. அவர்கள் வந்து விமானத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் தௌஹீத் ஜமாத் செலவு ஏற்றுக்கிறோம். இந்த அவர் யார் யார் சொன்ன பேரை போட்டிருக்கீங்கல்ல, இங்கே ஒன்றா நிப்பாட்டுங்க, என் முன்னாடி நிரூபிக்கணும், என் முன்னாடி அந்த குற்றச்சாட்டை சொல்லணும், நிரூபிக்கணும் ஆதாரத்தோடு. அதே செய்யுங்க, யார் பேரெல்லாம் போட்டிங்களோ என் முன்னாடி வந்து சொல்லட்டுமே. அதே மாதிரிங்க இப்போ நஜாத்தில் சம்பளம் வாங்கலைண்டார், அப்புறம் சம்பளம் வாங்கிட்டாரு. சம்பளம் வாங்கலைன்னு எழுதும்போது வாங்கலைங்க, கெஞ்சி நீ வாங்கித்தான் ஆகணும், அது மட்டும் போட்டுவிட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் சொந்த காசு செலவழிக்கிற உங்களுக்கு வசதி இல்லை, நீங்கள் பிடிவாதம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து சம்பளம் பின்னாடி கொடுத்தாங்க. வாங்கினேன், எழுதுன அன்னைக்கு என்னைக்கு எழுதுனேனோ அன்னைக்கு வாங்கலை தானே, அன்னைக்கு அதுக்கு முந்தி வாங்கினேன். அப்போ என்னைக்கு எழுதுனேனோ அன்னைக்கு வாங்கலை தான், அப்புறமேல கொடுத்தாங்க, அது வாங்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பணிகளுக்கும் வாங்கக்கூடாது. இந்த உணர்வில் எழுதுனேன் நான் வாங்குறது இல்லை, மதரசாவில் பாடம் நடத்தினேன் அதுக்கு நான் வாங்க மாட்டேன். இன்றைக்கி உள்ளதில் ஜமாத்திலிருந்து எங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது. எந்த ஒரு அனுகூலத்தையும், இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய நிதியை கூட நாங்கள் பல கோடிக்கு வரவு செலவு பண்ணுகிறோம் அல்லாஹ்வுடைய அருளால். நான் தொட மாட்டேன் இந்த ஜமாத்தில். பணத்துக்கு எந்த தொடர்பு நான் வைத்துக்கொள்ளவே மாட்டேன். அதெல்லாம் பொருளாளர் அவங்க பார்த்துக்குருவாங்க, என்ற கருத்து கேட்பாங்க, சொல்லுவோம், அவ்வளவுதான். கையாளுவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் எனக்கு சுமையாக இருக்குது, என்னை விட்டுருங்கப்பா, தேவையான நேரத்தில் கூப்பிடுங்க, நான் வர்றேன், ஆட்கள்லாம் உருவாயிட்டாங்க என்று நான் ஒரு வியாபாரியை இப்போ போயிட்டேன். நான் ஒரு பழைய 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் ஒரு வியாபாரியாக போயிட்டேன். இதில் எல்லாம் சம்பாதிக்கிறேன், இதில் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். என்னுடைய தேவைகளுக்கு நிறைய இருக்கிறது, நான் வாங்க விரும்பலை, நான் உழைச்சி சாப்பிட விரும்புகிறேன் என்று நான் உழைப்பாளியாக அன்னைக்கு இருந்து என்னென்ன வேலை செஞ்சனோ, ஜாமான் அடுக்குவது, எடுப்பது, போகிறது, கூட்டுவது, பெருக்குவது, கடை, அந்த வேலையில் வரைக்கும் நான் செய்வேன். எனக்கு வெக்கம் கிடையாது. தாவூது நபி அவர்கள் உழைத்து சாப்பிட்றலாம் இருந்தாங்க, அதை விட சிறந்த சாப்பாடை ஒருத்தர் சாப்பிட முடியாது என்கிற வகையில் நான் அதில் போய் இருக்கிறேன். அதனால் வந்து எனக்கு போய் பணம் தந்தால் யாரும் நாக்கில் பல்லு போட்டு சொல்ல முடியாது. அடித்து பெருமையாக நான் சொல்லுவேன். நீங்கள் கூட நாங்கள் உங்களை வச்சு தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, உங்களால் நிறைய கூட்டங்கள்லாம் வருது, நிறைய சம்பாதிக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுக்காக தான் பேசுகிறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, நன்றிலாம் தெரிவிச்சிட்டீங்க. எங்கள் அமைப்பில் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சரியா? அடுத்து ஒன்றுனா வருவோங்க. இப்போ அவர் சொன்ன சஹாபாக்கள் மேட்டருக்கு வருவோம். டைம் இருக்குல்ல? சரி. இப்போ சஹாபாக்கள் விஷயமாக அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிற அளவுக்கு சில சஹாபாக்கள் இருந்தாங்கன்னு சொன்னாருங்கிறார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ ஒரு ஹதீஸ் வருது, இது புகாரியில் 4447வது ஹதீஸ். அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அப்பாஸ் இப்னு அவங்களுடைய சின்னவாப்பா மகன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை இருக்கட்டும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய நிலையில் இருக்கிறாங்க, இப்போ போய் நம்ம பதவியை கேட்போம், நான் சொல்கிற ஹதீஸில் இருக்குது, ரசூல்லாட்ட கேட்போம். இப்போ நமக்கு அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காது, இப்போ போய் நம்ம அடுத்த ஜனாதிபதி நம்மளுக்கு கேட்போம், ரசூல்லாவுடைய குடும்பத்தார் கேட்போம். அப்போ ஒரு சஹாபி இப்படி சொல்லுவாரா, இன்னொரு சஹாபி சொல்லுவார், இப்போ நம்ம கேட்டு ரசூல்லா பதவியை இல்லைன்ட்டாங்கன்னு வைங்க, கியாமத் நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, அப்புறம் பேசாமல் இருந்துருவோம், பின்னாடி கிடைக்காச்சும் வாய்ப்பு இருக்கும். இப்போ போய் நம்ம பதவியை கேட்டு ரசூல்லா மறுத்துட்டாங்கன்னு வைங்க, ரசூல்லா மறுத்துட்டாங்கிற காரணம் சொல்லி கியாமத் நாள் வரைக்கும் நம்ம ரசூல்லாவோட குடும்பத்துக்கு என்ன செய்யாது, பதவி கிடைக்காது என்று பேசி கொண்டார்கள். இந்த ஹதீஸில் புகாரி சொல்கிறார். புகாரி நம்பகமான அறிவிப்பாளருடைய சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பதவியை கேட்போம்னு அவங்க நினச்சாங்கன்னு சொல்லுவது நான் அவதூறா, ஹதீஸில் இருக்கிறதா? அப்படின்னா புகாரியை கேளுங்க போய், அல்லது அதை யார் அறிவிக்கிறா, ஜுஹரியை கேளுங்க, காபி இப்னு மாலிக்கை கேளுங்க, அவருடைய மகனை போய் கேளுங்க, அபு ஷுவைப் இப்னு ஹம்சாவை கேளுங்க, பிஷரை கேளுங்க. இது என்ன உதாரணத்துக்கு தான். அண்ணன் தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, எப்படா போவார், திண்ணையில் படத்துக்கெல்லாம் நினைப்பாங்களே, அது மாதிரி இருக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு சொன்னால் அந்த உதாரணத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கா இல்லையா? இது எப்படி நம்ம முஸ்லீமை விட்டுருங்க, ஒரு மனுஷன்ட்ட கொண்டே இந்த மாதிரி இதுக்கு என்ன மதிப்புன்னு கேட்டால் என்ன செய்வாங்க, இந்த நேரத்திலுமா பதவியை பற்றி ஆசைப்படுவதுன்னு அதை சொல்லுதா இல்லையா செய்தி? புகாரிங்கிறீங்க, ஆதாரப்பூர்வமான நீங்கள் தான் சொல்லி நாங்கள் தான் சொல்கிறோம், அதில் அந்த செய்தி இருக்குதா இல்லையா? 4447 பாருங்கள். இந்த மாதிரி சொல்கிற வாசகத்துக்கு என்ன டயலாக் விடுவது? நீங்கள் சைபுதீன் ரசாதி அவர் அந்த சக்கராத்து ஹாலில் இருக்க வேணாம், என்னை வச்சுக்கிறோம், நான் ஒரு சக்கராத்து ஹாலில் இருக்கும் பொழுது
என் பசங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறது? அப்படி வைப்போம். நான் சக்கராத்துகளை வாப்பாட்ட இப்போ போய் கேட்டுருவோம், கடை எழுதி கேட்போம்.